இந்த போனுக்கு நேரங்காலமே கிடையாது. ஹலோ, யாரு? நாகராஜனா? நான் தாண்டா உங்க அம்மா புருஷன், உங்க அப்பன் பேசுறேன். அப்பாவா? என்னப்பா? உனக்கு ஒரு நல்ல பொண்ணு பாத்திருக்கேன். ஐயோ, பொண்ணா? யாருப்பா? என் பாலிய சிநேகிதன் சொக்கலிங்கம் பிள்ளையோட மகன். அவசியம் போய் பாரு. பொண்ணை பார்த்துட்டு அவ சிநேகிதான் பிடிக்குதுன்னு சொல்லாத. சொக்கலிங்கத்தோட அட்ரஸ் என்ன தெரியுமா? சரி, போய் பாக்குறப்பா. என்னடா வழக்கம் போல பொண்ணு பாக்குற படம் தான். யாரோ ஒரு ஃப்ரெண்டு பொண்ணா போய் பார்த்துட்டு வரேன்னு கெஞ்சிரு. பாவண்டா அவரு. போய் பார்த்துட்டு தான் வந்துருவோமே. அறிவு இருக்கா அவனுக்கு? அங்க எனக்காக எங்கேயும் தான் காத்துட்டுப்பா. அவளை ஏமாத்திட்டு நான் வேற பொண்ணை பாக்குறேன். அது சரி, உங்க அப்பா பொண்ணை போய் பாத்தியான்னு கேட்பாரு. அதுக்கு என்ன பண்ண போற? ஒரு ஐடியா. டேய் ராஜா, நீ எனக்கு போல அந்த வீட்டுக்கு போற, பொண்ணை பாக்குற, பிடிக்கலன்னு சொல்லிட்டு வந்துடுறேன். மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். என்ன விளையாடுறியா? எங்க அக்காக்கு கண்டெஸ்ட் பண்றதுக்காக நான் ஹாஸ்பிட்டல் போகணும். வேற வேலை இல்ல. டேய் ராஜா, எனக்காக இந்த உதவி பண்ற. பொண்ணை பார்த்து அப்புறம் ஆஸ்பத்திரிக்கு போடா, ப்ளீஸ் ப்ளீஸ். யாரா அவன்? சரி சரி, அட்ரஸ் கொடு. ஏமா ராதா, புஸ்தகத்தை ஏன் இப்படி தூக்கி எறியற? எனக்கு பிடிக்கல. இந்த புஸ்தகம் பிடிக்கலன்னா மூர் மார்க்கெட்டுக்கு போய் புது புஸ்தகம் வாங்கி தரேன். விளையாடாதீங்க. காலேஜ் கட் பண்ணிட்டு ஏன் வர சொன்னீங்க? யார கேட்டு பொண்ணு பார்க்க நீங்க ஏற்பாடு பண்ணீங்க? இதுக்கு யாரடி கேட்கணும்? பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது பெத்தவங்களோட கடமை. ஏப்பா, இந்த பொண்ணு பாக்குற ஃபங்க்ஷனை கேன்சல் பண்ண முடியாதா? எம்மாடி, இது என்ன ரயில்வே டிக்கெட்டா கேன்சல் பண்றதுக்கு? சிவகுருநாதன் என்னுடைய பால்ய நண்பன். அவன் உன்னை மருமகளை அடையறதுக்கு ஆசைப்படுறாமா? அது என்னால முடியவே முடியாது. ஏடி, இப்ப என்ன கல்யாணமா நடக்க போகுது? அந்த பையன் வரட்டும், பார்க்கட்டும், போகட்டும். வரட்டும் அந்த மாப்பிள்ளை பையன். நான் கேக்குற கேள்வியில அவன் இந்தியா விட்டே ஓடிடணும். ராஜா, இவ்வளவு சீக்கிரமா நம்ம காதலர்களா ஆவோம்னு நான் நினைக்கவே இல்லை. ஆமா கீதா, இதுக்கெல்லாம் காரணம் என் ஃப்ரெண்டு ராஜா தான். அவன் மட்டும் இல்லன்னா நான் உன்னை பார்த்தே இருக்க முடியாது. பைத்தியக்காரன அலைஞ்சிருப்பேன். இப்ப மட்டும் என்னவா? ஏய், சரி சரி, எனக்கு டைம் ஆச்சு. எங்க வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, நான் வரேன். இரு கீதா, நான் கேட்டதை இன்னும் கொடுக்கவே இல்லையே. அட்ரஸ் தான் கொடுத்தேனே. அது இல்ல, இது. ஐயோ, இந்த இடத்துலயா? இந்த இடத்துல இல்ல, இந்த இடத்துல. பதட்லியா? மாப்பிள வந்துட்டாரு, மாப்பிள வந்துட்டாரு. வாங்கோ வாங்கோ. வலது கால எடுத்து வச்சு உட்காருங்க. ஆமா, வலது காலதான். நான் சிவகுருநாதர் பிள்ளை மகன் நாகராஜன். அத சொல்லிதான் தெரியணுமா? உங்க அப்பாவுடைய முகஜாட உங்களுக்கு அப்படியே இருக்கு. உங்க அப்பா எல்லா விவரத்தையும் என்கிட்ட சொன்னாரு. என்ன சொன்னாரு? ஓஹோ, பேண்ட் சட்டை மாட்டிக்கிட்டு கார்ல வருவேன் சொன்னாரா? இல்ல, கோமனை கட்டிட்டு கட்ட வண்டியில வருவீங்கன்னு சொன்னாரு. நீங்க என்ன மாப்பிள்ளை, பெரிய இடத்து குடும்பம், உங்களுக்கு டிப்டாப்பா வருவீங்கன்னு சொன்னாரு. முதலாளி, இன்னைக்கு மத்தியான சமையல் சைவம் பண்ணிடுவா? அறிவு கெட்டவனே, மாப்பிள்ளை வந்திருக்காரு. இன்னைக்கு அசைவம் பண்ணணும். நல்ல மட்டன் ஃப்ரை பண்ணு. நல்ல மட்டன் ஃப்ரை பண்ணிடுறேன். இங்கதான் இருக்கியா? வா, மட்டன் தானே, பிரமாதமா பண்ணிடுறேன். என்ன மட்டன் சொல்லி நாயை பிடிச்சிட்டு போறான்? இதே வறுக்க போறான். என்ன மாப்பிள்ளை யோசிக்கிறீங்க? என் சமயக்கார மட்டன் வறுத்தான்னா சில்க் சில்கா இருக்கும். சில்கா? ஆமா. ஐயோ ஐயோ, மாப்பிள்ளை, என் குழந்தை பார்க்கல? குழந்தையா? அதான் என் மகன் ராதா. பார்க்கலாம் வாங்க, பார்க்கலாமா? பார்க்கலாமா? பார்க்கலாம். வாங்கோ வாங்கோ. டாய் பிண்டோ, அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கிட்டு இருக்க. எங்க போய் மாட்ட போறியா தெரியல. ஒரு இடத்துல ஒழுங்கா உட்கார. ஆக்குட்டி மாதிரி நடந்துக்கடா. ஒண்ணு கொஞ்சம் சீக்கிரம் கொண்டு வர சொன்னீங்க. ஒண்ணு நான் காஃபியாப்பா ஸ்பூன்ல போட்டு கலக்கி எடுத்து வரதுக்கு. புடவை கடவை கட்டி லட்சணமா கொண்டு வர வேண்டாமா? நீ ரொம்ப சின்ன சின்ன பையன், அவசரப்படுற. உனக்கு உலக அனுபவம் பத்தாது. எதையுமே சுருங்க சொல்லி விளங்க வைக்கணும். சுருங்க சொல்லி விளங்க வைக்கிறது ஒரு பெரிய கலை. சுருங்க சொல்லி விளங்க வைக்கிறதுல நான் ஒரு பெரிய மன்னன். அதனாலதான் எனக்கு பட்ட பெயரே சு-சோ-வி சொக்கலிங்கம். அதாவது சுருங்க சொல்லி விளங்க வைக்கிறதும் விளங்க சொல்லி சுருங்க வைக்கிறதும். தம்பி, நான் சொன்னதை நீ சரியா கவனிக்கலன்னு நினைக்கிறேன். ஆரம்பத்திலிருந்து சுருங்க சொல்லி விளங்க வைக்கட்டுமா? சார் வேணாம் சார், நான் ரொம்ப பாவம் சார், என்ன விட்டுருங்க சார். அட பாவி மனுஷா, இதுக்கெல்லாம் நீ ஏன் பாடுற? ஏங்க, ஏன் மாப்பிள்ளை தலை குனிஞ்சிட்டு இருக்கிறாரு? மாப்பிளைக்கு சுருங்க சொன்ன குடிஞ்சிட்டாரு. அதானே பார்த்தேன். உங்களுக்கு ஒரு ஆள் கிடைச்சிடக்கூடாது. அடிப்பொடி அறிவு கட்டவள. மாப்பிள, பொண்ணு வந்தாச்சு, தலைய நிமிந்துக்கா.
எது மாப்பிளை பாக்குற பார்வையை பார்த்தா பேர புள்ளைய பெத்து இங்கேயே கொடுத்துருவாரு போல இருக்குதே. மாப்பிள பொண்ணை பிடிச்சிருக்குதா? ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னம்மா உனக்கு அப்படி ரொம்ப ரொம்பவா? ரெண்டு பேருக்கு சம்மதம். இப்போ இல்லற வாழ்க்கைய பத்தி சுருங்க சொல்லி விளங்க வைக்கட்டுமா? சார் வேண்டாம் சார், ஏன் விட்டுருங்க சார். வேண்டாங்கிறியா? அப்ப சாப்பிட்டாது போ. சாப்பாடா? வேண்டாம் வேண்டாம் சார், நான் வரேன். ஏய், மாப்பிள்ளை எப்படி முறுக்கா இருக்காரு பாத்தியா? அவரை பத்தி சுருங்க சொல்லி விளங்க வைக்கட்டுமா? அதான் என்ன இந்த வீட்டுல சுருங்கவே விட மாட்டேன்றாங்களே. உண்மையாவ சொல்ற? ஆமாண்டா, உங்க அப்பா உனக்கு பார்த்த பொண்ணு வேற யாரும் இல்ல, என் ராதாவே தான். அது சரி, உன் லவ் என்னாச்சு? பப்ளிக்லயே கிஸ் பண்ற அளவுக்கு முன்னேறிடுச்சு. ஆனா எதிர்பாராத ஒரு டேர்னிங். என்ன போலீஸ் வந்து பிடிச்சிட்டாங்களா? இல்லடா, நான் கீதாவை கொண்டு வந்து இறக்கி விட்டது நீ பொண்ணு பார்க்க போன அதே வீடுதான். என்னடா வளர்ற? நான் கீதா அவங்க பார்க்கவே இல்லையே. இன்னைக்கு அவங்க வீட்டுல பொண்ணு பார்க்க வரதுனால என்ன சீக்கிரம் கொண்டு விடுனா பாதி காதலே அவசரமா கொண்டு போய் விட்டேன்டா. அவ சொன்னது ராதாவை தான் இருக்கும். நான் வந்ததுக்கு அப்புறம் தான் அவ திரும்பி வந்திருக்கணும். அப்பா ஒரே வீட்டுல இருக்கிற ரெண்டு பொண்ணு நம்ம லவ் பண்றேன்னு சொல்லு. அவசரப்படாதடா. ராதா அவங்க அப்பா என்னதான் மாப்பிள்ளை நம்பிக்கிட்டு இருக்காரு. இந்த ப்ராப்ளத்தை நான் எப்படி சமாளிக்க போறேன்னே தெரியல. கவலைப்படாதடா, உன் கல்யாணம் ஆகுற வரைக்கும் நீ ஏன் நாகராஜனா நடி, மத்தத நான் பாத்துக்கிறேன். மாப்பிளே மாப்பிளே வாங்க சார் வாங்க. எது சாரா? மாமான்னு கூப்பிடுப்பா. என்ன மாமான்னு கூப்பிடு. ஆமா, இந்த பையன் யாரு? இவன் வந்து வேண்டாம் வேண்டாம் சொல்ல வேண்டாம். கையில சாவியை வச்சு சுத்திட்டு இருக்கிறாரு. இதுல இருந்து அப்படியே ஒரு யூகமா பார்த்தா இவன் ஒரு டிரைவர் பையன். இவன் வந்து ஆமா சார், நான் இவன் டிரைவர் தான். எழுந்துடுறா. என்னது எழுந்துரு டாவா? டிரைவர் பையலுக்கு என்ன மரியாதை? அதுவும் என்னுடைய மாப்பிளைக்கு எதிரா ஈக்குவலா உட்கார்ந்து பேசுறதே தப்பு. சார் இவன் வந்து வந்து சுருங்க சொல்லி விளங்க வைக்கணும்னா முதலாளி தொழிலாளி பேதமே உங்களுக்கு கிடையாது. அதனாலதான் ஒரு தொழிலாளியை ஈக்குவலா உட்கார வச்சு நீங்க பேசுறீங்க. அது மட்டுமல்லாமல் சார் லெட்டர்ஸ்லாம் அப்படியே இருக்கு, கையெழுத்து போடுங்க சார். பையில அவங்கிட்ட கொடுக்குற. அவன் ட்ரிப் ஷீட் எழுதுற டிரைவர் பையன். கையெழுத்து போடுற கை எது தெரியுமா? என் மாப்பிள கை. மாப்பிள நீங்க ஃபைல்ல கையெழுத்து போடுங்க. நீங்க போங்க, நான் கையெழுத்து போட சொல்றேன். மாமா இப்ப என்ன திடீர்னு நீங்க வந்தேன்னு கேக்குறீங்களா? நகர்றான் நகர்றான். உட்காருங்க மாப்பிள, உட்காருங்க. நாளைக்கு எங்க வீட்டுல நீங்க திக்கி திணற போறீங்க. அவ்வளவு பயங்கரமான விருந்து. நீங்க வந்துடுறீங்க. மாமா கல்யாணத்துக்கு முன்னாடி கை நினைக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. நீங்க ஏன் அங்க கையை நினைக்கிறீங்க? சாப்பிட்டுட்டு கையை நக்கிட்டு அங்கேயே டவல்ல தொடச்சிடுங்க. உங்களுக்குன்னு விருதாச்சலத்துல இருந்து மட்டன் வருது நாளைக்கு. மட்டனா? மாமா அது மட்டும் வேணாம். சரி மாப்பிள, பியூர் வெஜிடேரியன் அரேஞ்ச் பண்ணி வைக்க சொல்றேன். வந்துருங்க. டேய் டிரைவர் பையா, மாப்பிளைய நல்லா ஓட்டிட்டு வா. நான் வர மாப்பிள, வரேன்டா. டேய் நான் என்ன ஆடா மாடா? ஏய் சாரிடா, நீ ஏன்டா டிரைவர்னு சொன்ன? அது இருக்கட்டும், அக்காவை பாத்தியா? எப்ப ஆபரேஷன்? இந்த மாசம் 15ஆம் தேதி வச்சுக்கலாம் டாக்டர் சொல்லியிருக்காரு. இது வரைக்கும் கண் தெரியாம இருந்த எங்க அக்கா என் கல்யாணத்தை தான் கண் குளிர பார்க்க போறாங்க. ஏய் எனக்கு என்னமோ ஆள் இங்க இருக்கிற மாதிரி தெரியல. இந்த வீட்டுல தான் நான் அவளை இறக்கி விட்டேன். ஹலோ, how are you? Fine. மாப்பிள கூல் ட்ரிங்க்ஸ் ஏதாவது சாப்பிடுறீங்களா? பரவாயில்ல அங்கிள். அப்பா அப்பா அவர் யாரு? இவரு சொல்ற அளவுக்கு பட்டணத்துல பெரிய புள்ளி இல்ல. ஆஃப்டர் ஆல் டிரைவர் இல்ல மாப்பிள. ஆமாமா. என்னடா வாழக்கணும்? இப்ப என்ன பண்ண போற? இப்ப பாரு, என் வேலையை காட்டுறேன் பாரு. ஐயோ வயிற்று வலிக்குது. ஐயோ வயிற்று வலிக்குது. ஐயோ மாப்பிள வயிற்று வலிக்குது. வயிற்று வலின்னு சொல்லிட்டு வயிற்று பிடிக்காம தலையை பிடிக்கிறான். அது ஒண்ணு இல்லைங்க, எனக்கு முதல்ல வயிறு அங்கதான் இருந்துச்சு. பர்த்டேவா? இவனை யாராவது டிரைவர்னு சொன்னா உடனே வயிற்று வலி வந்து. அப்படியா மாப்பிள? சொல்லி பாக்குறேன். டிரைவர். டிரைவரா? ஐயோ வயிற்று வலிக்குது, வயிற்று வலிக்குது. உள்ள இருந்து யாராவது வரமாட்டாங்களா? ஐயோ தலையில வயிற்று வலிக்குது. ஏங்க என்னாச்சு? ஏண்டி பதற? ஒண்ணும் இல்ல மாப்பிள, சொல்ல மறந்துட்டேன். இது என் தங்கச்சி மகா, பேரு கீதா. வயிற்று வலி உனக்கு எப்படிடா தெரியும்? அந்த புக்ல தான். டிரைவர், நீ எப்ப பார்த்தாலும் நோ என்ட்ரில போயிட்டு இருக்கிற. பி கேர்ஃபுல். மாமா. மாமாவா? ஆமா மாமா, உங்களை அப்படிதான் கூப்பிடணும். அதான் முறை. நீங்க தப்பா நினைக்கலனா அப்படி ஜாலியா பீச்சுக்கு போயிட்டு வரலாம். சரி மாப்பிள, ராதா நீ வேணுமானா போ. எக்ஸப்ட் ஹனிமூன். Thank you, Daddy. சார் நீ என்ன பண்ண போற? ஒரே விஷயம் சுருங்க சொல்லி விளங்க வச்சிடுறேன். என்னதான் நீங்க சொன்னாலும் அவங்க ரெண்டு பேரும் உணர்ச்சி வசப்பட்டு அனுமதிக்க போயிட்டாங்கன்னா நீ
சொல்றதும் சரின்னு என் மூளைக்கு படுது. அங்கிள் என்னம்மா? நானும் அவங்க கூட போனா தப்பு நடக்காம தடுக்கலாம் இல்லையா? எஸ், நீயும் போ. சும்மா போகாத, இந்த டிரைவர் பையனை கூட்டிட்டு போ. கரெக்ட். வரேன் அங்கிள். வா வா. இந்த மாப்பிள்ளை பையன் இருக்கிறானே, என்னை இழுச்சா வாய நினைச்சான். ஃபாலோ பண்றதுக்கு கூடவே ஆள் அமைச்சிருக்கேன் பாத்தியா? அதாண்டி நானு. ஆஹாஹாஹா. என்ன மூளை, என் கண்ணே பட்டடும் போல இருக்கு. ரொம்ப புகழாத, எனக்கு வெக்கமா இருக்கு. மகாலட்சுமி மாதிரி இருக்குது. அது யாரு பக்கத்துல மினி லட்சுமி? ஏண்டா, எங்க வீடு தேவி தியேட்டர் நினைச்சியா? மினி கினின்னு பேசுற? அறிவு கடாதவனே, அவ என் தங்கச்சி மக, பேரு கீதா. அட கீதாவோ சீதாவோ, சீக்கிரத்துல கல்யாணத்தை பண்ணி வை. ஒரு நல்ல இடமா இருந்தா சொல்லுங்க. அப்பா தூசுவாவி சொக்கா, நான் கிளம்பட்டுமா? நேரமாச்சு. டேய், ஆ, வந்ததுதான் வந்துட்ட, 2 வாய் அள்ளி போட்டுட்டு போடா. டேய், கல்யாணம் ஆகாம கைய நினைக்கப்படாதுடா. உனக்கு வயசுதான் ஆச்சு, அறிவே இல்ல. நீ ஒரு அல்பன். ராதா, நான் வரட்டுமா? ஏப்பா, அடிக்கடி வந்துட்டு போ, இது உன் வீடு மாதிரி. என் பையன் பயந்த சுபாவம் உள்ளவன். இவனுக்கா பயந்த சுபாவம்? இவன் ராஜா விட்டு கண்ணு குட்டிடா. வரட்டுமா? வாடா. தம்பி என்னங்க? இங்க வாப்பா. ஒண்ணுமில்ல, உங்க அப்பா அந்த டிரைவர் தம்பியே தொட்டு தொட்டு பேசிக்கிட்டு இருந்தாரே, ஏன்? அது வந்துங்க சொல்லுப்பா. சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காது. ஆ. எங்க அப்பாக்கு மாறுதல். பக்கத்துல யாரு நின்னாலும் நான் நினைச்சு தொட்டு தொட்டு பேசுவாருங்க. அப்படி ஒரு வியாதியா? ஆமாங்க. பால்ய வயசுல நாங்க 2 பேரும் படிக்கிறப்போ கண்ணு முட்டை முட்டையா இருந்ததே. பால்யம் மாறின உடனே பார்வையும் மாறிடுச்சுங்க. ஏண்டி மாப்பிள்ளை மனசை போட்டு இப்படி குழப்பிட்ட? என்னங்க, நீங்க போங்க தம்பி. இப்படி ஒரு வியாதி இருக்கிறதா எங்க அப்பா கிட்ட கேட்டுறாதீங்க. ரொம்ப மனசு கஷ்டப்படுவாரு. கேட்க மாட்டேன்.